நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளுமே பிரபலங்கள் பற்றின பயோகிராஃபியை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு யாரை பத்தி பயோகிராஃபி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வசந்தம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க சோனியா சுரேஷ் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். யார் இந்த சோனியா சுரேஷ்? இவங்களை பற்றின பல உண்மை தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவா சீரியலுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க. அதுலயும் சீரியல்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் நிறையவே ரசிகர்கள் உருவாகுறாங்க. அப்படி இந்த கொஞ்ச நாளா ரசிகர்கள் மத்தியில இடம் பிடிச்சிருக்காங்க சோனியா சுரேஷ். சோனியா சுரேஷ் அவங்க ஒரு நடிகை மற்றும் மாடல். இவங்க தமிழ் மற்றும் தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க செப்டம்பர் 10, 1998 சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில தான் அவங்களுடைய படிப்பை கூட முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய மாடலிங் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நிறைய பிராண்ட்ஸுக்கெல்லாம் மாடலிங் பண்ணியிருக்காங்க. சத்யா ரீட்டைல், அஞ்சலி ஆயில், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இவங்க தெலுங்கு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம தமிழ்ல புது வசந்தம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க முதலா தெலுங்கு சீரியல்ல தான் நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் புது வசந்தம் வாய்ப்பு வந்துச்சு. இவங்க ரொம்ப எப்பவும் ஆக்டிவா தான் இருப்பாங்க சமூக வலைதளத்துல கூட. அதே போலதான் இவங்க நடிச்ச தெலுங்கு சீரியல் உப்பண்ணா சீரியல்ல ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் நல்லாவே வரவேற்பு கிடைச்சது. இவங்க நல்ல டான்சர் கூட. நிறைய டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இவங்க சிங்கிளா தான் இருக்காங்க. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தின எந்த ஒரு விஷயங்களும் தெரியல. இவங்களுக்கு டான்ஸ் அப்புறம் படிக்கிறது, நிறைய மூவிஸ் பாக்குற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்குமாம். இவங்களுக்கு டைரி படத்துல ஒரு வாய்ப்பும் கிடைச்சதுங்க. இது முதல் மூவி அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சாங்களாம். அதே போல படப்பிடிப்பு தளத்துல எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே ஃபன்னா தான் இருக்குமா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்றோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுனதே கிடையாதான். எப்பவுமே ரொம்ப ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்களாம். அவங்க படத்துல நடிக்கும் போது கூட இயக்குனர் என்ன சொன்னாங்களாம், நீங்க இதுதான் உங்களுக்கான இடம், இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் சரி பண்ணிட்டு நல்லா பண்ணணும், நல்லா நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நடிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அச்சோ இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க மட்டும்தான் முடியும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு, நீங்க நல்லா நடிச்சிரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த இடத்த மிஸ் பண்ணாம நடிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதே போல சோனியா சுரேஷ் அவங்க சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்கள், அதாவது அப்பப்ப மீடியாக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா ப்ராப்பரா அவங்கனால பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணா இவங்க. அப்பெல்லாம் இவங்க நிறைய ஆட் எல்லாம் நடிச்சிருக்காங்களாம். சோ அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அதனால அதுல எல்லாம் கலந்துப்பாங்களாம். அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா போய் டான்ஸ் ஆடிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா வருவாங்களாம். அப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அப்புறம் இவங்க காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப கூட இவங்க வேணாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா சரி அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு, உன்னை வேண்டான்னா அவங்களே அனுப்பிடுவாங்க, நீ சும்மா போய் ட்ரை பண்ணுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்பதான் இவங்க போய் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பதான் உப்பண்ணா சீரியல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு இப்ப புது வசந்தம் சீரியல் கூட வேற ஒரு ப்ராஜெக்ட் தான் சன்ல பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. அதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க இவங்கள. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த புது வசந்தம் சீரியல் செட் ஆயிருக்கு. அப்பிருந்தே ஃபாலோ பண்ணிருக்காங்க. கரெக்டா இதுவும் முடியற டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுல அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்களாம். அதே போல இவங்க புது வசந்தம் சீரியல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அந்த சீரியல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். எல்லாருக்குமே நம்ம தெரிய போறோம், எல்லாரும் நம்மள பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா சீரியலுமே நம்ம லைஃப் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகி இருக்கும். அதே போலதான் புது வசந்தமும் என்னோட லைஃப் கூட நிறையவே கனெக்ட் ஆகி இருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு சீரியல் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நல்ல டீம், எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுறாங்க. இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே படப்பிடிப்பெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்க. அப்புறம் இந்த சீரியல் ரொம்பவே ஜாலியாவும் இருக்கும். நிறைய ஃபேமிலி டிராமா இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல சீரியல் செட்ல இருக்க யாருமே இவங்க ஒரு நியூ கம்மர் அப்படியெல்லாம் பார்க்கவே கிடையாது. எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுனாங்க. நாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், எந்த நேரமும் எங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த சீரியல்ல நடிக்கிற பிரபலங்களே இவங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல சோனியா அவங்க எப்பவுமே படப்பிடிப்பெல்லாம் நடக்கும்போது ரொம்பவே முன்னாடியே வந்துருவாங்களாம். எப்பவுமே அவங்களுடைய நேரம் தவறாம இருக்குமா. சரியா அவங்க கலந்துப்பாங்களாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே எதுவுமே அவங்க கோச்சிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். எல்லாமே சகஜமா எடுத்துக்குவாங்களாம். எதுவுமே அவங்க கஷ்டப்பட்டுக்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. எங்க சீரியல்
சீரியல் செட்ல இவங்க ரொம்பவே நல்லா எல்லார் கூடயும் பழகுவாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்ப ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலாவும் புது வசந்தம் இருக்கு. அதுல சோனியா அவங்க எல்லாருடைய மனசுலயும் நல்லாவே இடம் பிடிச்சிட்டாங்க. சோ புது வசந்தம் சீரியல் நீங்க பாக்குறீங்களா? சோனியா சுரேஷ் அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. இனிமே இது போல இன்னும் நிறைய பிரபலங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.